ஞானஸ்தானம் நேரம் சீக்கிரத்தில் கொடுக்கறது இல்லை. ஞானஸ்தானம் கொடுக்குற நேரத்தில் திருவனுக்கு ஆயத்தமாயிடும். இது தாமதித்து கொடுக்குறப்ப இந்த சத்தியம் உபதேசம் அனைத்தும் உள்ளே போய் அவனை ஒரு ஸ்திரப்படுத்தி விடுகிறது. அப்புறம் திருமணம், அதில் தேவ சித்தம், அதில் அவன் தெளிந்த புத்தியுடையவளாக மாறிவிடுகிறான். நான் சொல்லுகிறது உத்தம விசுவாசிகளுக்கு இந்த இடத்துல எல்லாம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மாம்சம் தலையாய பங்கு வகிக்கிற பொழுது ஆவி அங்குக்கு இடம் இல்லை. ஆவியானருக்கு முதலிடம் கொடுக்காத பட்சத்தில் ஆவியானவர் தம் சமூகத்தில் அவர்களை வைக்கிறதில்ல. அதனால் வேறு சபையை பார்த்து போயிடுவான். அது செய்கை அப்படி இருக்கும். கர்த்தர் அவர்களை அனுப்பி விடுகிறார் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்புறது போல. ஏன்னா கீழ்ப்படுதல் இல்லை. இது ஒன்றால் 10 ஆடுகள் நாசமடையும். அவங்களே கிளம்பிடுவாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாது, இது நமக்கு இஸ் நாட் ஃபார் அஸ் அண்ட் வி ஆர் நாட் ஃபார் தேம். அப்படி ஆகிடும். தட் லீடர்ஷிப் டசன்ட் சூட் ஃபார் அஸ். ஏன் எனக்கு அனுகூலமான விதத்தில் நான் திருமணம் செய்யலான்னு பார்த்தா இங்கே நகைக்கோ நட்டுக்கோ பொட்டுக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்நிய நுகத்தில் வேணாம். பின்னாட்கள் அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். உங்கள் நன்மைக்காய் கர்த்தருடைய ஆவியை எழுந்தருளுகிறான். தாவிக்குரிய சபை ஆவியினால் சந்திக்கப்படுகிற பொழுது தான் உனக்கு விடுதலை நடக்கிறது. வார்த்தை வந்து சந்திக்கிற பொழுது விடுதலை நடக்கிறது. அதன் பிறகு இந்த பணம் பொருள் எல்லாம் வருகிற பொழுது யாக்கோபு தேவ எதிர்பார்ப்புக்குள் இல்லை. அதனால குடும்பத்தில் பாதுகாப்பு போய்விடுகிறது. அந்த பெண் தீட்டுப்பட்டு விடுகிறார். உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் நன்றாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து கொடுத்துக்கொள்ளும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வார்த்தை உழைக்கிற இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவன் சொல்லுகிற இடத்துல இருங்க. அங்கேருந்து வருகிறப்ப நல்ல ஜம்முன்னு வந்துட்டார் யாக்கோபு. ஏன்னா அது ஒரு மாதிரி இடம், இவனை அடிமைப்படுத்துகிற இடம். அங்கேருந்து புறப்படுறது அவருக்கு ஜில்லுன்னு இருந்தது. ஆனால் போசன இடத்துக்கு போகிறப்போ மனம் இடம் கொடுக்கல, மனம் இடம் கொடுக்கவில்லை. இதுக்கெல்லாம் அதுதான் சொல்கிற தீர்மானிக்கிற சக்தியை கர்த்தர் நம்ம இடத்துல வைத்திருக்கிறார். எல்லாமே அவரே பண்ணிட்டு போனாக்கா ரோபோட் சைடு நம்ம என்னை சொல்லுகிறார், இதை காரியத்தை செய். நான் செய்யலாம், செய்யாமல் போகலாம். செய்தாலுடைய விளைவுகள் என்ன என்று எனக்கு தெரியும். செய்யாமல் போனால் அதனுடைய விளைவுகள் என்ன என்று எனக்கு தெரியும். நான் உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன் என்பதினால் நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறது வெளிப்படையாக சொல்லுகிறேன். செய்யாமல் போகிறீர்கள், அதுக்கும் உங்களுக்கு சக்தி இருக்கிறது. செய்கிறீர்கள், அதுக்கும் உங்களுக்கு திராணி இருக்கிறது. இது ரெண்டும் உங்கள் கரத்தில் கற்றுக் கொடுக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதம் பாதையும் சாபகரமான பாதை உனக்கு முன்பு வைக்கிற, எதை தெரிந்து கொள்ள அதன் வழியே போவாய். ஏன்னா இப்போ சபை சோதிக்கப்பட்டு சில காரியங்களில் அல்லது பல காரியங்களில் கர்த்தர் வைத்த தேர்விலே நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. எதிலோ கர்த்தர் வைத்த தேர்விலே ஜெயிச்சிருச்சு சபை. அதனால் அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த ஊடகத்தின் வழியை கேட்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து அமர்ந்து கேட்கிறவர்களாக இருக்கலாம், இந்த வளாகத்துக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் வைத்த தேர்விலே ஜெயிச்சிருக்கிறீர்கள். யூ ஹவ் பாஸ்ட் அவுட் இன் எக்ஸாமினேஷன் ஆஃப் த லார்ட். ஸோ த ரிசல்ட்ஸ் ஹவ் கம் நவ். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை இந்த வனாந்திரத்திலையும் வறட்சியிலும் காணப்படாது. வயல்வெளியிலும் பசுமையிலும் நீர் பாய்ச்சலான விதத்தில் செழிப்பான விதத்திலே காணப்படும். ஆனால் உங்களுக்கு ஒரு பொறி அங்கே இருக்கிறது. மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வருகிறதா அல்லது தேவ சமூகம் எனக்கு இவ்வளோ தூரம் வர முடியாது, இல்லை நானே என் வழியை பார்த்துக்கொள்கிறேன் என்று போகிறீர்களோ, அது உங்களுடைய கரத்தில் கர்த்தர் வைக்கிறார். பற்றி கொள்ளுகிறவன் கர்த்தர் மீது பற்றாக இருக்கணும். பற்றி கொள்ளுகிறவன் தெய்வமாய் பற்றி எறிவான். இல்லை நான் என்னுடைய வழியை பார்த்து கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறவன் அடுத்த பிரச்சனை கட்டாயம் வருவான். அது பிரச்சனை டு பிரச்சனை, பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் மாதிரி. கல்யாணம் ஆகலைன்னா வருவான், அப்புறம் கல்யாணம் ஆனன்னு வரமாட்டான், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா வருவான், அப்புறம் குழந்தை சேட்டை பண்ணதுனா வருவான். 20 வருஷத்துக்கு முன்னே ஜெபம் பண்ணிங்க கல்யாணத்துக்கு, சரி சந்தோஷம், கல்யாணம் ஆச்சு. அப்புறம் குழந்தை இல்லைன்னு வந்தேன், அப்போது ஜெபம் பண்ணிங்க, அது ஒரு 5 வருஷம் கழிச்சுது. இப்போ 15 வயசு ஆயிடுச்சு பையனுக்கு. பையன் பண்ணுற சேட்டை தாங்க முடியல, ஏன்டா இது பெத்தோன்னு வந்தோம். நீங்கள் தான் ஜெபம் பண்ணீங்க. நடுவில் எங்கே போனேன்? நீ பண்ண சேட்டை நான் எங்கே போய் சொல்கிறேன்? பையன் சேட்டை பண்ணுறான்னு என்கிட்ட வரீங்க. நீங்கள் பண்ணுற சேட்டை எவ்வளோ கேப்? 15 வருஷம் நடுவில் வரவே இல்லையே. அதுதான் சொல்கிறது, தீர்மானிக்கிற சக்தி மனுஷனத்தில் கற்றுக் கொடுக்குறார். அதான் ஒருத்தன் தூஷிக்கிறான் பரிசுத்தாய் பெற்றவனை, இன்னொருத்தன் போஷிக்கிறான். தூஷிக்கிறவனுடைய பலனும் அவனுக்கு தெரியும், போஷிக்கிறவனுடைய பலனும் பெறுகிறான். கர்த்தர் நீதிபரர் இல்லையா? இனி வருகிற நாட்களுக்குள் வாழ்க்கையில் விருத்தி இன்னொரு வழியில் வரப்போகிறது. எப்படி? ஒன்று கீழ்ப்படிதல்,
இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டுக்கிற இடத்துல இருக்கிறது, இன்னொன்று உபதேசத்தில், இன்னொன்று ஆயுசு நாட்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறீங்க. இன்னொரு காரியம் நீதிமொழிகள் 11:24, இனி வருகிற நாட்கள் வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார் உண்டு. சில பட்ஜெட் போடுறேன்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சி 4-5 மடங்கு அதிகமாக செலவு பண்ணிடுவோம். முதல்ல இடத்துல விலை கேட்போம், விலை பெருசாக இருக்கும். அந்த விலையை பட்ஜெட் பண்ணுறேன்னு சொல்லி பல இடத்துல போய் கொஞ்சம் பண்ணி கடைசியில் பண்ணதெல்லாம் தவறுன்னு சொல்லி அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து பண்ண போய் ஒரு 4-5 மடங்கு செலவு அதிகமாகிடும். பிசினித்தனம் பார்த்தா அது பிஸ்னஸ் மேக்னெட் மாதிரி பேசுவான். நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், இதில் இருந்தால் அதில் போட்டேன், அதில் எல்லாம் நாசமாக போல தான் மிச்சம். ஒரு ஊழியக்காரன் இடத்துல சொல்லி கொடுத்தா, உங்களுக்கு எப்போ பண கஷ்டம் இருக்கிறதோ இதை செய்யுங்க, சொல்லுங்கள், இருக்கிறத ஊழியத்துக்கு கொடுத்துட்டு போயிடுங்க. இருக்கிறதே கொஞ்சம் ஏதோ இந்த மனுஷன் வேறு மாதிரி என்ன ஐடியா சொல்லணும்னு பார்த்தா இப்போ ஆள் இல்லை, செத்துட்டாரு, கத்திரக்கொள்ளி அடிச்சிட்டாரு. எப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கோ அந்த நெருக்கத்திலே கொஞ்சம் எடுத்து யாருக்காவது கொடுத்துருங்க. அப்போ பாருங்கள், பெருக்கம் வரும் பாருங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மனுஷன் கர்த்தருக்குள்ளே போய் நித்திரை அடைஞ்சி பரலோகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே இலைப்பாரி கொண்டிருக்கிறார். இது அவ்வப்பொழுது இது நடக்கிறது. எப்போதெல்லாம் நெருக்கம் வருகிறதோ கொஞ்சம் கொடுப்போம். அது எங்கே கொடுப்போம் என்பதுதான் தேவ ரகசியம். எங்கே விடுதலை பெற்றுமோ அங்கே கொடுக்கணும். அது கொஞ்சமாக இருக்கட்டும், அது எதுவானா இருக்கட்டும், இனி வருகிற நாட்கள் வாரி இறைத்து விருத்தி அடைவார். இந்த இடத்துல வாரி இறைச்சாரு, ஆனால் சீக்கிரம் மண் இடத்துல போய் இறைச்சிட்டார் யாக்கோபு ஐயா. அதுக்கு பின்னாடியே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே முகர்ந்து கொண்டு வந்துட்டான். யாக்கோபு யாக்கோபு யாக்கோபு, தேடினாலும் இப்படிப்பட்ட செல்வந்தன் கிடைக்க மாட்டான். பெண் அழகாக இருக்கிறா, நல்ல பணக்கார குடும்பம், இதெல்லாம் பார்த்தா நம்ம ஃபேமிலி, நம்ம விசுவாசிகள் எல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல யாக்கோபு தான், எல்லா விசுவாசி யாக்கோபு தான். நீ இஸ்ரவேல் என்றால் நீங்கள் யாக்கோபின் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவாள். உங்கள் பிள்ளைகளெல்லாம் அழகாக இருக்கிறார்கள், உங்களுக்கு செழிப்பு இருக்கிறது, உங்களுக்கு அது தெரியாது. அது எதனா மார்க்கு கம்மியாச்சுன்னா தெரியும், அதனால் சேட்டை பண்ணிச்சுன்னா அதான் தெரியும். பிள்ளைகளுக்கு இருக்கிற மேன்மை பெற்றோர் கண்களுக்கு சில சமயம் தெரியாமலே இருக்கும். வாலிப பிள்ளைகள் வைத்திருக்கிறோம், அழகாக இருக்கிறாங்க, மூக்கு மொழிமா லட்சணமாக இருக்கிறாங்க, நம்ம போய் பார்த்து நடந்து கொள்ளணும்னு தெரியாது. எல்லா உறவினர்களுக்கும் அது தெரிகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க. சீகே மன்னன் அழகாக பார்த்து ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு, அப்படியே தூக்கிட்டான். பேசுகிறான், பேசி அந்த பெண்ணுடைய இருதயத்துக்குள்ளே போயிட்டான். சில பேர் ஆள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருப்பான், பேச ஆரம்பித்தோன்னா அவ்வளோதான், வாயில்னா காக்கா தூக்கி போயிடும். இப்படி பேசி யார்கிட்ட போனாலும் அவனுக்கு என்ன தேவையோ பேசியே சாதிச்சிடும். அந்த மாதிரி இந்த பெண்கிட்ட பேசி அது அப்படியே பைத்தியமாயிடுச்சு அந்த பொண்ணு தீனால். அவன் தீட்டுப்படுகிற அளவுக்கு தண்ணி இழந்துட்டான், அடிமையாயிட்டான். இந்த போதை எப்படி வருதுன்னு கேட்டால் மாய மந்திரம்லாம் இல்லை, பெற்றோருடைய கீழ்ப்படியாமல். அப்புறம் சொல்கிறது அவன் அந்தஸ்து என்ன, அவன் யாராக்கும் நான் யாராக்கும், அவன் படிப்பு என்ன அவன் படிப்பு என்ன, அவன் எவ்வளோ கீழ்த்தரமானவன் மேல்தரமானவன், நம்ம எதுவுமே வேலைக்கு ஆகாது. முதல்ல நீ கீழ்த்தரமாக போயிட்டே கத்திரக்குள்ள போச நேரத்துக்கு போல. முதல்ல சொன்னார் கஷ்டப்படுறப்ப, ஐயா தசமகலாம் தராண்டவரே. அப்போ ஒன்றும் இல்லை, பாப்பர் கை கோலும் தடியுமா இருக்கான், வாய்க்கு வந்தபடி ப்ரேயர் பண்ணுறது. ஆண்டவரே உமக்கு 1 கோடி தரேன், என்ன உயர்த்தும். இல்லை, பார்த்ததில்லை காசு, அவ்வளோ பெரிய காசு. அப்போ ஜெபம் பண்ணுறோம், ஐயா எனக்கு தசமகலாம் செலுத்துற ஐயா, நான் திரும்பி வரதே கஷ்டம். இங்கே அடிமையத்தனத்துக்கு போகிறார் இல்லையா, போகிறப்ப தெரியும் அவனுக்கு. கடைசியில் என்ன நடக்கிறது, கர்த்தரவனை செழிக்க செய்கிறார். அந்த இடத்துல தசமாகவும் கொடுக்கல, அந்த பெத்தேலுக்குள்ளும் வரல. கடைசியில் இந்த பெண்ணெல்லாம் தீட்டுப்பட்டு போன பிறகு பெண் ஜாதியை கூப்பிட்டு கேட்கிறார், உங்களுக்குள்ளே அந்நிய தேவதைகள் இருந்தால் அகற்றி விடுங்க, நம்ம பெத்தேலுக்கு போவோம் வாருங்க, கர்த்தரை அங்கே பலி செலுத்த வாருங்க. எப்போ இவ்வளோ பெரிய ஒரு கிரயத்தை செலுத்தின பிறகு தான் தெரிய வருது. அதான் சொல்லுகிறது, வாரி இறைக்கிறதுக்கு இடம் ஒன்று இருக்கிறது. கண்ட இடத்துல வாரி இறைச்சிட்டோம்னா அவன் திருப்பி நம்மளுக்கு சாணியை வரைச்சி பூசி அனுப்பிச்சிடுவான். பார்த்தீங்களா, அவன் மாம்ச பிரியன் யார், அவன் போய் எல்லாம் ரெடி ஆகிட்டானுங்க. விருத்த சேதனம் தானேயா, ஞானஸ்தானம் தானேயா, டப்பு தானேயா, காட்டு நானே குதிக்கிறேன்றான் அவன்.
அவன் தெரியாது, அவனுக்கு ஞானஸ்தானம் தெரியாது. டப்பு தண்ணி எல்லாம் பார்த்தோன்னா அவன் ஸ்விம்மிங் பூல் ரேஞ்சில் குச்சி டைவ் பண்ணுறான். இங்கே பார்த்தா விருத்த சேதனம் தானே, யூ நோ தி சர்க்கம்சேஷன் வேர் இட் டேக்ஸ் பிளேஸ். விருத்த சேதனம் எங்கே நடக்கும்? இவன் ஒருத்தன் பண்ணதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டான். நானும் பண்ணிக்கிறேன் முடி வெட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் படுத்துக்கிட்டு நுனி தோலை வெட்டிட்டு படுத்துட்டு வழியில் உருட்டு பொருள்னு இருக்கிறானுங்க. வெத்து சேர்ந்துக்கட ஆசைப்பட்டீங்க, மொத்தமாக செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு யாக்கோபின் புத்திரர்கள் வெளியில் வந்து சரமாரியாக எல்லாரையும் பீன்ஸ் வெட்டுற மாதிரி வெட்டிட்டு போயிட்டான். ஒரு உறுப்பு உங்களுக்கு வெட்டினா பத்தாதுரா, உடலே வெட்டி கூறு போட்டால் தான் உங்களுக்கு. அவ்வளோ பேராசை, உழைப்பு கிடையாது. எத்தனை வருஷம் உழைப்பு எங்கள் அப்பா உழைச்சது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் கட்டி வைப்பாங்க. சில ஜனங்கள் இப்படி சீகேம் ஆட்களை போல் வருவாங்க. வெறும் வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு ஏசு காட்டினார், ஏசு ஊட்டினார், ஏசு இது பண்ணார் அது பண்ணார்னு சொல்லிட்டு நல்லா கொக்கி போட்டு அழகான ஒரு நல்ல வீட்டுக்குள்ளே பூந்து நல்ல வீட்டில் இருக்கிற மண்ணின் மைந்தம் எல்லாம் அடிச்சிடுவான். இது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்து நடந்து கொள்ளுங்க. விருத்தி வருகிற பொழுது உள்ளே சேர்க்காதீங்க. அதான் பவுல் சொல்கிறார், எவனையும் வீட்டுக்குள்ளே சேர்க்காத, இந்த உபதேசத்தை கொண்டு வராத, தயவுசெய்து வீட்டுக்குள்ளே சேர்க்காத, பிரச்சனை ஆகிடும். அதுதான் கலாத்திய சபை எல்லாருக்கும் வழி திறந்து விட்டது தான். எல்லா ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்து ஜெபித்தால் வீடு நிறைய கூடுதல் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு எல்லா 0 வாட்ஸும் வந்து இருக்கிறதே அனுப்பிச்சிட்டு போயிடுது. அதனால் 4 நட்சத்திரம்லாம் கற்றுக்கிட்டு போயிட்டான் சில பேர் வந்து. அப்போ பாதிக்கப்படுறது யார்? கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு பவுல் அந்த ஆத்துமாக்கள் மறுபடியும் பழைய இதுக்கு போகிறது. அதனால் கஷ்டப்படுறார் பவுல். யாரையும் வீட்டில் சேர்க்காதீங்க ஐயா, இந்த உபதேசத்தை கொண்டு வர சேர்க்காத, நீ ரொம்ப பின்தங்கி போயிடுற, பிரகாசமாக இருந்து நீங்கள் மங்கி போகிறீர்கள் அல்லவா. ஆத்ம செழித்தால் தானே எல்லாம் வருது. இப்போ அடிப்படை தேவையிலேருந்து ஆரம்பிக்கணும். அவனை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். எப்போ யாக்கோபு எங்கே ஆரம்பித்தார்? அண்ணா ஆகாரம் இல்லாமல் ஆரம்பித்தார். ஸ்டார்டட் லைஃப் வித் நத்திங், நவ் யூ பிகேம் சம்திங். அகெயின் கோயிங் டு த பேக்வர்ட் லொக்கேஷன். கர்த்தர் இந்த காலை வெள்ளை உங்களிடத்தில் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஐஸ்வர்யம் விருத்தி அடைந்தால் அது மீது வைக்காத. எது மீது அப்போ கண்ணை வைக்கணும்? கர்த்தர் மீது கண்ணை வைக்கணும். ஐயா, நான் தாழ்மையில் இருந்த பொழுது ஏற்றுக்கொண்டது யார்? என் தேவன். இன்று இருக்கிற நிலைமையில் அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள் உங்களை. தோற்றம், உங்கள் ஆள் தத்துவம், நட உட பாவ உள்ள மேட்ரு தெரியாது. வெளியில் பார்க்குறதுக்கு அந்த முக லட்சணத்தை கிருபை, அபிஷேகம், சத்தியம் முகத்தை பிரகாசமாக வைக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தினால் வாய் பேசும், இருதயத்தில் இருக்கிற ஞானம் முகத்தை பிரகாசிக்க செய்யும். கருப்போ சிவப்போ மஞ்சளோ அது என்ன நிறமோ, தோல் நிறம், அது முக்கியம் இல்லை. நல்ல பிரகாசமாக இருக்கும். பார்க்குறப்போ ஒரு செழிப்பு வெளியரங்கமாகவே தெரியும். நோ காஸ்மெட்டிக்ஸ். ஆள் பார்த்தாலும் செழிப்பு. அப்புறம் கூட ஒரு இஎம்ஐயில் கார் வேறு வாங்கிட்டீங்க, கேட்க வேண்டியதே இல்லை. முத்திரை குத்தி வச்சுருவான். புதுசாக பார்க்குறவன், ஐயா எங்கள் சபைக்கு வாங்க ஐயா, நம்மளாம் ஆராதிப்போம். ஒன்று சபை கூப்பிடும், அப்படி இல்லை சபை கட்டணுன்னாவது வந்து நின்றுவோம் டொனேஷனுக்கு. நம்மால் மேட்ரு நமக்கு தான் தெரியும். இது விருத்தி அடைய போகுது. விருத்தி அடைஞ்ச மாதிரி இல்லை, அடைஞ்சிரும். அதான் இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக வர தானே விருத்தி அடைக்கிறான் எல்லாம். இப்போது பாழாக போன நிலத்திலிருந்து கற்றுக்கொண்டு வந்து பசுமையான பூமியில் வைக்கிறார். ஆகாரத்தை தருகிறார், தண்ணீரை தருகிறார், வஸ்திரத்தை தருகிறார். மினுக்கான ஒரு தோற்றம் வந்து விடுகிறது. யாரையும் மயக்க இல்லை. கர்த்தர் நான் மயக்க சொல்கிறேன். உங்கள் முகம் சுழிக்கிறது, முகம் பிரகாசிக்கிறது. கர்த்தருடைய ஆவியை இறங்குகிறார். பேய்பிசாசுகள் போய்விடுகிறது, தரித்திரம் போய்விடுகிறது, பிணி போய்விடுகிறது, நோய்கள் போய்விடுகிறது. அற்புதத்தின் கதவுகள் திறக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது எப்படி இருப்பீர்கள்? எப்படி இருக்க வேண்டும்? கூடுதல் சோத்திரம் பண்ணணும், கூடுதல் தேவனை தேடணும், கூடுதல் தேவ சமூகத்தில் காணப்படணும். இப்போ ஒரு சர்வீஸ் வரணும்னா 2 சர்வீஸ் வரணும். ஐ லீவ் இட் டு யூ, ஐ டோன்ட் கம்பல் யூ. இல்லை, உங்கள் இருதயம் வசனத்து மீது இருக்க வேண்டும், கர்த்தர் மீது இருக்க வேண்டும். நடுவில் யாக்கோபு போயிட்டார், ஆனால் ஈசாக்கு மட்டும் கடைப்பிடிச்சிட்டார். அதனால தான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வெள்ளாட்டுக்கறி சாப்பாடு, நல்ல நித்திரை, நல்ல உணவு, உறக்கம் அப்படின்னு இருந்துச்சு. யாக்கோபு அப்படி இல்லை. கடைசி காலத்தில் என்ன ஆச்சு தெரியுமா? நடுவில் வந்த விருத்தியை தக்க வைக்க தெரியாமல், அதான் சில பேர் சொல்லுவோம், உடனே லேண்ட் வாங்கி போடணுவான். அது மாதிரி இன்னொருத்தவன் பேச்சை கேட்டு போய் லேண்டை வாங்கி போட்டால் அதில் இன்னொருத்தவன் வீட்டை கட்டிட்டான். உபாகமத்தில் 28 சொல்லுது, நீ வீட்டை கட்டுவே, வேற ஒருத்தன் குடியிருப்பான். திராட்சை தோட்டத்தை நாட்டுவே, வேற ஒருத்தன் கனியை புசிப்பான். பெண்ணை உனக்கு நியமிப்ப, வேற ஒருத்தன் உறவு கொள்ளுவான். இதெல்லாம் சாபகரமான காரியம். நிலத்திலேயோ
உங்களுடைய நகையிலையோ விருத்தி வராது, கர்த்தருடைய வசனத்தில் தான் விருத்தி வரும். நம்ம நகை வாங்குகிற நேரம் விலை அதிகமாக இருக்கும், வாங்கி முடிச்சுன்னு சருன்னு சரிஞ்சிடும். அதான் நம்ம ரெயின் கோட் போட்டு போனால் மழை வராது, படிச்சுட்டு போனால் எக்ஸாமில் அந்த கேள்வி வராது, ஹெல்மெட் போட்டு போனால் போலீஸ்காரன் சட்டை கூட பண்ண மாட்டான். இதெல்லாம் இல்லாமல் போகிறப்போ கூப்பிட்டு பிடிப்பான், கேட்காத கேள்வியெல்லாம் கேட்கும் எக்ஸாமு. பார்த்துருப்பீங்க நீங்கள். இங்கே தான் போயிருப்பான் ஒருத்தன், பக்கத்தெருக்கு போயிருப்பான், அவன் மேலே 1008 கேஸ் போட்டான் போலீஸ்காரன், யாருமே கிடைக்கல. இவன் மாட்டினா, ஹெல்மெட் இல்லை, ஓவர் ஸ்பீடு, மிடில் த ரோடு, அது சாதாரண தெரியாது, சென்டர் ஆஃப் த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுற அது இதுன்னு போட்டு தள்ளிட்டான். பக்கத்தெருவில் சட்னிக்கு ஒற்றைகளை வாங்க போன பையன் லுங்கி கட்டினா அப்புறம் சந்தேகத்தில் இப்படி திருட்டு வேண்டிடாடி, லைசன்ஸ் இல்லை, லுங்கி கட்டி போகிறான், எங்கே லைசன்ஸ் எடுத்துன்னு போவான். அது சாதாரண, இவனுக்கும் இன்சூரன்ஸ் இல்லை, வண்டிக்கும் இல்லை, எல்லாம் போட்டு வண்டிக்கு பாதி வேலை வந்துச்சு. அவன் சொல்லிட்டா வண்டி நீயே வச்சுக்கோ. இதுதான் நம்ம கண்கள் எல்லாம் இமைக்குரிய காரியத்தில், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். தப்பே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும், இதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும். இதுக்கெல்லாம் வாய் கண் சொல்கிறது, கண் பார்க்குறது, காது கேட்குது. எவனும் சம்பாதிக்கிறான், செழிக்கிறான், நீ வேலையே செய்வானா, இதில் போடு நான் பார்த்துக்கிறேன்னுவான். அவன் போட்டான், நம்மள ஒரு தட்டு போட்டு நம்ம தள்ள ஒரு கல்லை போட்டு போயின்னு இருப்பான். ராங், மிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். தகாத இடத்துல விதைக்கிறீங்க. விதைத்து அறுவடை பண்ணணும்னா என்னென்னா, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார். நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய தொழிலாக இருக்கணும், உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கணும். இந்த வெற்றி என்ற புருஷர்கள்லாம் பார்த்தீங்களா, உங்களுக்கு தொழில் ஞானம் இருந்துச்சு. ஆடு விஷயத்தில் யாக்கோப் மாதிரி வராது, எதை எப்படி போட்டால் எது பெருக்கும், அவ்வளோ தொழில் ஞானம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். சில பேருக்கு ஞானம் இருக்கும், தெரியாது, அவங்களுடைய உள்ளே இருக்கிற ஞானம் தெரியாது. அந்த உபத்திரமானது அவனை அழுத்தி போட்டு, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறது கூட தெரியாத போயிடுச்சு. ஐயா நல்லா பேசு, ஐயா நல்ல வாய் இருக்கிறது, இது நெகட்டிவாக சொல்ல, பாசிட்டிவாக சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல பேசும் கலையை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார். வாய் இருக்குதுன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நல்ல பேசுகிறீங்க, உங்களோட பேச்சு மற்றவங்களுக்கு புரிகிறது, உங்களுக்கு நல்ல திறமை இருக்கிறது, நல்ல உடல் சுகம் இருக்குது, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குது. பிரச்சனையே நினச்சா அவ்வளோதான், அப்புறம் நம்மளுக்கு இருக்கிறதும் போயிடும். தாழ்ந்துகளெல்லாம் கீழே போட்டு புதைத்து கொண்டிருக்கிற விசுவாசியை எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தது, ஆனால் விதையை விதைக்கிறதுலையும் அதை அறுவடை பண்ணுறதுலையும் ஈசாக்குக்கு தொழில் ஞானம் இருந்தது. எதை வளர்த்துக்கிறீங்களோ இல்லையோ, வாயை வளர்த்துக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நாவின் அதிகாரத்திலே தான் மரணம் ஜீவன் இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல எல்லா பிஸ்னஸ்க்கு மேலே ஃபஸ்ட்டு திங் யுவர் மவுத். சில பேர் வாயாலே நாசமாக இருக்கா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே வேலைக்கு போனாலும் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அது வந்தோன்னா அவனை பற்றி எதனா சொல்லும். இது எங்கே போனாலும் சரி, ஊழியமானாலும் சரி, அட்டூழியமானாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, ஒருத்தங்கிட்டே போய் வேலை செய்யவே இதுக்கு கெப்பாசிட்டி இல்லை, இது எங்கே 10 பேரை வச்சு வேலை வாங்குவோம். தொழில் ஞானம் ஜீரோ. வருஷம் ஒரு தொழில் செய்வான், அப்புறம் வயசான காலத்தில் ஒரு இடத்துல வேலைக்கு போவான். வயசில் என்ன பண்ண, பிஸ்னஸ் பண்ணணும், எங்கேயும் நான் தலை வணங்க மாட்டேன், யாருக்கும் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு யாருக்கிட்டையா வேலை செய்ய பிடிக்காது, ஒன்றுமே தெரியலடா உனக்கு மடப்பைய, ஒன்றும் தெரியல, கற்றுக்கிறதுக்காக வேலைக்கு போகலாம் இல்லையா. ஆரம்ப காலம்லாம் அந்த அப்பா அம்மா பென்ஷன்லேயே வாழ்ந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா 50 வயசு மேலே வேலைக்கு போகும். அமெரிக்கா அது அடக்கொடக்கமாக போகும். 20 வயசு செய்ய வேண்டியது பேலன்ஸ் இருக்குல்ல லைஃப்பில். அழகாக 50 வயசுக்கு மேலே அழகாக டை அடிச்சிக்கின்னு, கிராப் வெட்டிக்கின்னு, முடியெல்லாம் எங்கேயோ போகிற முடி எடுத்து அந்த சொட்டையெல்லாம் முடிக்கின்னு, ஆணாக இருந்தால் இப்படி, பெண்ணாக இருந்தால் எப்படி அலங்காரம் பண்ணணுமோ அப்படி அலங்காரம் பண்ணி அழகாக போய் வேலைக்கு போயிட்டு வரும். தப்பு இல்லை. இப்போயாவது உடம்பு வணங்குகிறதே, மனம் இறங்குகிறதே, பணிவிடை செய்கிற அளவுக்கு ஒரு தாழ்மை வருகிறதே நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் இளமையிலே இறங்கி வேலை செய்கிற பொழுது தொழில் ஞானம் வந்துவிடும். கர்த்தர் வேற ஞானத்தை தருகிறார். தொழில் ஞானம் வருகிறது, குடும்ப ஞானம் வேற, தொழில் ஞானம் வேற, தேவ ஞானம் வேற. ஆலயத்தில் அந்த தொழில் ஞானத்தெல்லாம் பார்த்துருந்தாக்கா எல்லாத்தையும் கைட்டி விற்ற எவ்வளோ போகணும்னு நினைக்கும். ஆலயத்திலே பிஸ்னஸ் பண்ணுவான் சில பேர். அந்த இது தேவ ஞானம், அதெல்லாம் வெளியில் வச்சிடணும். இதை இங்கே வச்சுக்கணும், தேவ ஞானத்தை, அதாவது ஆத்மாவில். குடும்ப ஞானம் வீட்டுக்குள்ளே போனோன்னே நம்ம சோத்திரம் 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 எல்லோரும் உட்காருங்க நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லலாம். அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணோம், நீங்கள் அப்புறம் செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பசங்க தூக்கிடுவாங்க.
சில பேர் வீட்டில் போதுகிறமா நினைப்பாங்க. அப்புறம் வேலை ஸ்தலத்தில் போய் இது மாதிரிலாம் பண்ணி ஐயோ பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. தேவ ஞானம் தேவாலயத்தில், குடும்ப ஞானம் குடும்பத்தில், தொழில் ஞானம் என்று வந்தால் தொழில். ஐயோ தாவீது விருத்தி அடைந்தான், அவனுக்கு தொழில் ஞானம் இருந்ததையா. ஒரு விஷயம் சிங்கத்தை கிழிச்சான் சொல்கிறான் இல்லையா, கிழிச்சான் கிழிச்சான் அப்படின்னு அது விஷயம் இருக்குது. சிங்கத்தை ஒரு விசை கிழித்தான், கரடியை ஒரு விசை கிழித்தான், ஒரே விசை தான் கிழித்தான். பில்டப் பண்ணி சொல்ல வருஷத்துக்கு வாரத்துக்கு 4 வாட்டி அடிப்பேன், கரடி வரும் அடித்தம் பொழுத்த வாயில் எழுது சொல்ல ஒரே விசையா. கொஞ்சம் ஆடுகள் தான் இருந்துச்சு, அதுக்கு 2 மிருகம் வந்துச்சு, அதை நான் கிழிச்சேன். இந்த பெலிஸ்தீனா அதே போல தான். தொழில் ஞானம் வேண்டும். யூ மஸ்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ நோ பீப்புள் ஹேவ் பிரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ், பீப்புள் ஹேவ் பிரிட்டி டேலண்ட், efficiency, excellence. Their excellencies are great, but they don't know how to expose it. That's the drawback in their life. தேவ சமத்துக்கு வரும்போது என்ன நடக்கிறது? கர்த்தர் நம்முடைய கவலைகள்லாம் அவர் மீது வைத்து விட நமக்குள்ளே இருக்கிற நன்மை தெரிய வரும். ஐயா கடன் இருக்குது, கடங்காரன் இருக்கான், அவனும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கட்டும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தாளந்து அவன் எடுக்க முடியாது. ஐயா உன் தாளந்து வெளியில் வர 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 அவனுக்கு நீங்கள் கடன் கொடுக்க போகிறீங்க வர நாட்களில். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், யார் யார்கிட்டெல்லாம் கடன் வாங்கினீங்களோ அவன் உங்கள் வீட்டாண்ட வந்து கொஞ்சம் கொடுங்க ஐயா. மணி எல்லாருக்கிட்டையும் ஒரே டைமில் இருக்காதுன்னு சொல்லுவான். Those days I was the top of the world, I came down today. That time you were down, now you became up. Forever you will be up in the name of the Lord. என்றென்றும் நீங்கள் மேலாவீர்கள், கீழாக இருக்கிற நீங்கள் மேலாவீர்கள், விருத்தி அடைவீர்கள். ஆனால் தொழில் ஞானம் உங்கள் இடத்துல நான் விட்டு விடுகிறேன். ஏதோ ஒரு தொழில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். எல்லாத்தையும் தெரியும் சொல்லக்கூடாது, சொன்னால் நான் பெருமைப்பட மாட்டேன். ஒன்று ஒழுங்காக தெரிஞ்சால் போதும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். எல்லாம் தெரியும், ஆனால் ஒன்றும் உருப்படியாக தெரியாது, பழமொழி சொல்லுகிறது. அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா விருத்தின்றதே மறந்துடணும். விருத்திக்குள்ளே தேவபக்தி மட்டும் இல்லை, உங்களுக்கு மாம்சரீதியிலே கர்த்தர் பலத்தை தருகிறார். அதனால தான் ஆயுசு நாட்களில் கர்த்தர் கூட்டி கொடுக்குறார். ஜீவன் கொடுக்குறப்ப பரிபூர்ணம் வருகிறது. மற்றவெல்லாம் 8 மணி நேரம் உழைப்பான், நான் 12 மணி நேரம் உழைப்பேன், தேவையில்லையா? நீ 1 மணி நேரத்தில் உழைச்சி முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். அதான் ஞானம். பல காரியங்கள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் சாட்சி. நீங்கள் எவ்வளோ நேரம் உழைக்கிறீர்கள் முக்கியமல்ல, எவ்வளோ வாய் அதனுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு எவ்வளோ சுருக்கமான நேரத்தில் இது முடித்து பெருக்கமான ஆசீர்வாதம் எடுக்கிறதுலாம் காரியம். இதில் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். மனுஷன் இந்த குறுக்கு வழியில் போய் இதை பண்ணி அதை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சரிஞ்சு விழுந்து தான் மிச்சம். இப்படி சம்பாரித்து இப்படி ஆசீர்வத்தை கொடுத்துருவான். ஆனால் நம்ம அப்படி இல்லை, சம்பாரித்து தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுப்போம், குடும்பத்துக்கு கொடுப்போம், மீதி எடுப்போம், வாரி இறைப்போம். ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் தரித்திரனானதில்லை. வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு. இனி வருகிற நாட்கள் உன் சம்பாத்தியம் பெருகும், இனி வருகிற நாட்கள் உன்னுடைய ஐஸ்வர்யம் பெருகும். வேதம் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 13:11 வாசிக்கிறோம். வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்படாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். இனிமேட்டில் உங்களுக்கு சேவிங்ஸ் உண்டாகும். கைப்படாய் சேர்க்க போகிறீர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எப்பொழுதுமே வனாந்தரத்தில் இல்லை. தாவீது வனாந்தரத்தில் இருந்தார், யோசேப்பு வனாந்தரத்தில் சிறைச்சாலெல்லாம் இருந்தார், இல்லைன்னு சொல்ல. ஒரு காலகட்டம் வருகிறது, முதல்ல மற்றவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். மற்றவனுடைய ஒரு தலைமைத்துவம் உங்களுக்கு வருகிறது. ஒரு சின்ன பதவியில் பொறுப்பு, அதில் எவ்வளவாய் நீங்கள் மீதம் பிடித்து உங்கள் எஜமானருக்கு அல்லது உங்களை நம்புகிறவருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை பார்த்து கர்த்தர் விருத்தி அடை செய்வார். ஆமாம், உலக பிரகாரம் பொருளிலே நீ உண்மையாக இல்லாவிட்டால் யார் உங்களுக்கு பரம பொருளை நம்பி ஒப்புவிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் இடம் கொடுத்தான் சவுல், வீழ்த்தி காட்டினான் 5 கூழாங்கல்ல வைத்து. 5 கூழாங்கல் தான். ஆடு மேய்க்கிறவனுக்கு அவ்வளோதான் இருக்கணும். நம்ம பில்டப்லாம் கொடுக்க முடியாது. நம்ம யாரோ நம்ம அப்படி இருக்கணும். இனிமேட்டிலிருந்து உங்களுக்கு சேமிப்பை கர்த்தர் தரப்போகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யோசேப்பு, அவன் சேமித்த தொட்டு தான் தேசங்களுக்கு அது கொடுக்க முடிந்தது. வாரி இறைக்கிறது தேவாலயத்துக்கு கொடுக்கறது மட்டுமில்லை, இந்த இடம் தேவ ஞானம், குடும்ப ஞானம், குடும்பத்துக்கு என்று இனி மாதம் 30 உங்கள் வீட்டில் காசு புழங்க போகிறது. ஆல் த்ரூ த மந்த் தெர் வில் பி a circulation of money, not on loans, not on debts, not on mortgage, not on hypothecation, not on any debts, your own money.
You know how to make up. You know how to earn. The Lord will give you that grace. Hallelujah. கர்த்தர் அந்த விருத்தியை தரும்படி தான் இன்று கொண்டு வந்திருக்கிறார். தூர இடத்துலேருந்து வந்திருக்கிறீர்கள், கிட்ட இருந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் இனி வருகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பகிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். கைப்பட சேர்க்கிறதோ விருத்தி அடைவான். சேமிப்பு இருக்கணும், தொழில் ஞானம் இருக்கணும். அப்போ செலவும் நம்ம பார்த்து பண்ணுவோம். சேமிக்கணும். தசமபாகம் போக அட்லீஸ்ட் தசமபாகம் கொடுக்குற அமௌண்ட்டாவது நீங்கள் சேமித்து வைக்கணும். See, tithes you are paying to the church, at least that 10% you please safeguard. Save it for your children. See to that you are paying 20% to the Lord and pay at least 10% to your family. It should not be, it should be always a reserve. அது இருக்கணும். இனி இந்த மாதத்திலிருந்து, மாதம் கடைசி வந்துச்சுன்னு சொல்லாதீங்க, இந்த மாதத்திலேருந்தே சேமிக்க கற்று கிருபை செய்வார். ஒரு 500 ரூபா போட்டு வைங்க, ஒரு 1000 ரூபா போட்டு வைங்க. வருட முடிவில் பார்த்தீங்கன்னா மாதம் 500 ரூபா போட ஆரம்பிச்சுனீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா 20,000 சேர்க்க ஆரம்பிப்பீங்க. பண ஆசைக்கு சொல்ல, சேமிப்பே இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சபையார் எனக்கு தெரியும். எல்லாம் கொடுத்து கொடுத்து செவந்தக்காரங்கள், வட்டி கட்டி கட்டி செவந்தக்காரங்க. முதல் எங்கேயோ இருக்குது, வட்டி எங்கேயோ போய்விட்டது. நான் சேர்த்து ஜெபித்த பொழுது தான் கர்த்தர் இந்த வசனத்தை, இந்த வேத பகுதியை கர்த்தர் கொடுத்து பேச வைச்சார். விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. யூ ஷல் ப்ராஸ்பர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் மத்தியில் இறங்கின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே காரியத்தை வாய்க்க செய்தருளும். தடைகளை உடைப்பீராக. கொணலான வழிகளை கர்த்தர் செவையாக்கி போடுவீராக. மாறுபாட்டில் சொன்னதை விட்டு விலக்கி ரட்சிப்பீராக. தேவனுடைய அனுகிரகம் எங்கள் வாழ்க்கையிலே வரப்போவதற்கு ஸ்தோத்திரம். பெரிய ஜாதிகள் மத்தியிலே நம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்வீராக. கீர்த்தி புகழ்ச்சியும் வைத்தரலாம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் கரங்களை எல்லாம் வானத்துக்கு நேரே உயர்த்துங்க. Please lift up your hands towards heaven. The Lord's blessing is coming upon every hands. Lifted up hands. Hallelujah. இதுவரை ஆண்டவரே மனம் திறந்து சொல்லுகிறோம். மனதுக்குள்ளே சொல்லுங்க. Repeat by heartily. Thank you Lord. இதுவரை நாங்கள் ஆண்டவரே கரத்திலே இருக்கிற கரைகளை காணவில்லை, குறைகளை மட்டும்தான் கண்டோம். இன்று கரைகளெல்லாம் கழுவப்பட்ட கரமாக எங்கள் கரம் இருக்கிறது. இன்றிலிருந்து எங்கள் கரங்களை ஆசீர்வதியும் அப்பா. என்னோடு கூட ஊடகத்தில் கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக, ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக. சம்பாத்தியங்கள் பெருகட்டும், சௌக்கியம் ஆரோக்கியம் பெருகட்டும். வீண் செலவுகளுக்கு, எல்லா நாசமும் விபத்துகளுக்கு விலக்கி பாதுகாத்து, எல்லா வாகன சேதங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கும். கரங்களை கத்த திடப்படுத்தும். எல்லா நோய் நொடிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கும். இனி ஆண்டவரை வாரி இறைக்கு கிருபைத்தார். நீதிமான் மகிழ கர்த்தர் கிருபைத்தார். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு